இந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை, இந்த நாள், இந்த இனிய வேளை, இந்த மகிழ்ச்சியின் விசேஷமான நாள்ல கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவருடைய விசேஷமான ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருக்கும். அவருடைய தழும்புள்ள கரங்கள் இன்றைக்கு உங்களை சுகமாக்கும். அவருடைய வளமையான வார்த்தைகள் உங்களை அழகாய் இன்றைக்கு நடத்தும். நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாத தேவாதி தேவனுடைய பேரன்பு உங்களை தழுவிக்கொள்ளும். அதனால மாறி போகக்கூடிய சூழல்கள், மனிதர்கள், உறவுகள், இவங்களையே நீங்க நினைச்சு 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 உங்க வாழ்க்கைய பாதித்துக் கொள்ளாமல், மாறாத உங்களுக்காகவே இந்த உலகத்திலே பிறந்து, உங்களுக்காகவே இந்த உலகத்திலே வளர்ந்து, உங்களுக்காகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து, உங்களுக்காகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரே, அவரை நினைச்சுக்கோங்க. என்ன, அவர்தான் உங்களை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கார். உங்களை மறக்கவே கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய உள்ளம் கரங்களில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்ணின் இமைகளுக்குள்ளாய் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். தமது செட்டையின் நிழலுக்குள்ளாக உங்களை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேரன்பு அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார் தெரியுமா? அவரை நினைச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் வழிகள் எல்லாம், உங்கள் பாதைகள் எல்லாம், காரிய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுதெல்லாம் யாரையும் நினைச்சு, எதையும் நினைச்சு, வீணான சிந்தனைகளுக்கு வீணான இடம் கொடுத்து நொந்து உடைந்து போவதை பார்க்கலாம். நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் சுகம் பெற வேண்டும், நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், நீங்கள் சகல சம்பூர்ணம் உடையவர்களாய் திகழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல தேவனை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நினைச்சுக்கிற ஆண்டவரை இப்பவா நினைச்சுக்கிறது? கொஞ்சம் வயசாகட்டும் அப்படி யோசிக்காதீங்க. இன்னைக்கு இப்பவே இந்த காலத்திலேயே இந்த வயசுலயே நினைச்சுக்கோங்க. உங்க பின்னாட்கள், பிற்காலங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பிரசங்கி நாக்கியோன் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் உன் சிருஷ்டிகரை நினைப்பாயாக, உன்னை படைத்தவரை நினைப்பாயாக. உங்க கையை பார்க்கும்போது நீங்க நினைச்சுக்கணும், இது தானா வரல, தேவனால் வந்தது. தேவனை நினைச்சுக்கணும். நீங்க உங்கள் முகம், உங்கள் உயிர், உங்கள் உடல் நீங்கள் கேட்டு வந்ததல்ல, தேவனால் வந்தது. அவரே சிருஷ்டிகர், அவரே உங்களை படைத்தவர். படைத்தவரை நினைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. உலக புகழ் பிரசித்தி பெற்ற ரெய்னார்ட் போங்கே என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தேவதாசன், அவருடைய வாலிப பிராயத்துல, அவருக்கு ஒரு 20 வயது இருக்கும். அந்த சமயத்துல அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாராம், கண்களை மூடி. ஆனா அவரால் ஒரு மனதோடு ஜெபிக்கவே முடியலையா. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் தூரத்துல அதே ஆலயத்துல ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு ஐயா சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம், அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம், புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தைய வலியுறுத்தி சொல்லி ஜெபம் பண்ணாராம். என்னவா? ஆண்டவரே, என் சின்ன வயசுல, என் வாலிப வயசுல எத்தனையோ வாய்ப்புகளை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, எத்தனையோ தருணங்களை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, எத்தனையோ சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. என் வாழ்க்கை சீர்படுறதுக்கு
உங்களை நினைச்சுக்கிறதுக்கு, உங்களுக்காக வாழ்றதுக்கு எத்தனையோ சமயத்தை கொடுத்தீங்க. நான் அதை அலட்சியம் பண்ணி, அற்பமா எண்ணி, அதை நான் தூஷணமா நினைச்சு என் காலம், நாட்கள் எல்லாத்தையும் வீணடிச்சிட்டேன். இப்ப எனக்கு 60 வயது கடந்த ஒரு முதிர்ந்த வயதுள்ளவனா நான் மாறிட்டேன். இப்ப நான் திரும்பி பார்க்கிறேன், என் காலமெல்லாம் வீணா போச்சு, என் நாட்கள்லாம் நான் விரயமா கழிச்சிட்டேனே, என் வாழ்க்கை முழுசும் பிரோஜனமே இல்லாம போயிருச்சே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாராம். அப்ப ரேனால்ட் போங்கே உன்னுடைய காதுல ஆண்டவர் பேசினாராம், மகனே, உன் வயதான காலத்துல இவரை போல நீ புலம்பாம இருக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு உன்னை படைத்த தேவனாம் என்னை நினைத்துக்கொள், என்னை நீ நேசி, என்னை நீ பின்பற்று, எனக்காக வாழ உன்னை ஒப்புக்கொடு. அன்னைக்கு ரேனால்ட் போங்கே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாராம் பாருங்க. கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டாராம். அதுக்கப்புறம் என்ன, ஆண்டவர் அவரை 10ல் 1 நபரை வைக்கவில்லை, 1000ல் 1 நபரா வைக்கவில்லை, கோடிகளில் 1 நபரா வைக்கவில்லை, உலகத்திற்கே பிரகாசிக்கக்கூடிய மலை மேல் உள்ள பட்டணமாய் வைத்து அவருடைய பேரை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி உலகத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய தேவதாசனாய் மாற்றினார். அப்போ ரேனால்ட் போங்கே அவங்க தன்னுடைய வயதான காலத்துல அவர் சொன்னாராம், என் சின்ன அந்த வாலிப அந்த 20 வயசுல நான் ஆண்டவரை நினைக்காம நான் போயிருந்தேன்னா, இப்ப இந்த வயசான காலத்துல அன்னைக்கு என் சின்ன வயசுல ஒரு வயதான ஐயா புலம்புனார் இல்லையா, அது மாதிரி நான் புலம்பி இருப்பேன். ஆனா இப்ப என் வயசான காலத்துல நான் புலம்பல, நான் சந்தோஷப்படுறேன். என் வாழ்க்கையை குறித்து, என் கடந்து வந்த பாதையை குறித்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன். என் காலத்தை, என் வாழ்க்கை எவ்வளவு பயனுள்ளதா மாற்றினீங்கன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வருங்காலத்தில் பின்னாட்களில் நீங்கள் களி கூர்ந்து கம்பீரமாய் உங்க வாழ்க்கையை நினைச்சு நீங்க மகிழணும், போற்றணும்னு சொன்னா, இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் படிப்பின் மத்தியிலும், என் பணியின் மத்தியிலும், என் கடமைகள் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியிலும் என்னை படைத்த தேவனை நான் நினைத்துக் கொள்ள போகின்றேன். ஆண்டவரை நினைச்சுக்கோங்க. வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கை, அவருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் நாட்களும் வரும் காலங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். படைத்த தேவன் உங்களை பராமரிப்பார், ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மேலான ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தநாள் காணக்கூடிய எம் சுஜித்ரா அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அது போலவே திருமண நாள் காணக்கூடிய சகோதரர் எஸ் அருள், சகோதரி ஏ ஹேமலதா தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலும் படைத்த சிருஷ்டிகராம் உம்மை தியானிக்க, உம்மை நினைக்க, உமக்காக வாழ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து வருங்காலங்களை பயனுள்ள நாட்களாய் உடைய பிள்ளைகளுக்கு அமைந்தருளும்படி தேவனே உடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிப்பார்களாக. இந்த நாளும் உமது பிள்ளைகளுக்கு இன்பமான நாளாய், இனிமையான நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் அமைந்தருளும்படி பரலோக தேவனுடைய வல்ல தெய்வீக திரு நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற உடைய பிள்ளைகளையும், திருமண ஆண்டுகளை காண்கின்ற உடைய பிள்ளைகளையும் தேவன் தாமே வலக்கரம் நீட்டி தொட்டு விசேஷமாக நீர் ஆசீர்வதித்து ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம். சகல ரகமான ஆசீர்வாதங்களால் நீருமுடைய பிள்ளைகளை நிரம்ப செய்தருளும்படி வல்ல நேச ஸ்நேக பிரிய நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.